வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த மாப்பிள்ள, இன்னைக்கு தான் நம்ம மகாலட்சுமி பிறந்த தினம். இது அவ பேர்ல கட்டின பள்ளிக்கூடம். இன்னில இருந்து உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இனிமே எப்படிதான் நிர்வாகம் செய்வீங்களோ பொறுப்பு உங்களுடையது. அப்படியே எங்க முழு முயற்சியினால இது முன்னுக்கு கொண்டு வரும். சந்தோஷம். இந்த கணக்குல கிளாஸை காட்டும். உத்தரவு அப்ப நான் சரி. நிறைய மாமா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிஏ வாச்சாரும் ஒரு பிஏ வாச்சாரம்மாவும் பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு பக்கத்துல எல்லாம் தண்டோரா போட்டு. நல்லது. என்ன மாமா நான் தண்டோரா? இல்ல போட சொல்லப்பா. அது சரி. தானே. இதான் உங்க வகுப்பு. நீங்க வாங்கம்மா. எங்க எல்லாரும் உங்க தமிழ் பாட புத்தகத்தை எடுத்துங்க. இதுல எவ்வளவு பாடம் நடந்திருக்கு? ஒரு பாடம் கூட நடக்கலீங்க. என்ன பள்ளிக்கூடம் திறந்து 2 மாசம் ஆச்சு, ஒரு பாடம் கூட நடக்கலையா? இல்லீங்க, அதுக்காகத்தான் உங்களை வர வச்சாங்க. நாளை வரைக்கும் கோவம் காத்துட்டு வாடா. நிறுத்துங்க. என்னது? சும்மா இருங்க. உங்களுக்கு தெரியாது, இவன் ஒரு பாடத்தை கூட ஒழுங்கா படிக்கிறது இல்ல. சொல்லி கொடுத்தாதானே எப்பவும் பச்சையில அரைக்க சொல்றாரு. இங்கதான் பச்சையில அரைக்கிறேன், வீட்டுல என்னடா கழுஜா மேய்க்கிறேன். பாருங்க, 1 மணி நேரமா என்னண்ட ஒரு அடி கூட வாங்காம டிவிக்க கொடுக்குறான். கை நீட்டா ஒரு அடி வாங்கிறான். போதும், நிறுத்துங்க. இதானா நீங்க சொல்லி கொடுக்குற பாடம்? இனிமே இங்க அடிக்க கிடைக்க கூடாது. முதல்ல இந்த பச்சளை எல்லாம் வெளில போகணும். இதான பாடம் சொல்லி கொடுக்குற இடமா அல்லது பச்சையில அரைக்கிற மடமா? ரொம்ப நல்லா இருக்கு. மருந்தை எடுத்துக்கிட்டு வெளியில போகணுமாமே, அடிக்காம பாடம் சொல்லி கொடுக்கணுமா? நேற்று வந்தவன் என்ன கத்து கொடுக்குறான். எடுத்துக்கிட்டு வாடா, வெளில வந்து பாத்துருவோம். வாடா. என்னையா இதெல்லாம் இந்நேரத்துல வந்திருக்கிற? பாருங்க, அம்மா சொன்னதுனால மாச கணக்கா நான் பக்கத்துல இருந்து பக்குவமா செய்துகிட்டு இருக்கேன். லேக்கியம் நேத்து வந்த வாத்தியாரு பள்ளிக்கூடத்துல மருந்தாவது மண்ணாவது எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியில போன்னு சொல்லி மரியாதை குறைவா பேசிட்டான். சொல்லிட்டாரா? சரியான வேலை செஞ்சார். இனிமே நீ பள்ளிக்கூடத்தை மறந்துட்டு நம்ம வீட்டுல மருந்து வேலை கவனி. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? வாத்தியார் வேலையை விட்டுட வேண்டித்தானே? சந்தேகம் இல்லாம. போடா போடா. வயசு குறைவா தெரியுது. குறைவா? நீங்க பேப்பர்ல போட்டுள்ளபடி குழந்தைக்கு 16 வயசு தாங்க. தப்பு. காணாம போய் 16 வருஷம், அப்பவே வயசு 4, ஆக மொத்தம் 20. ஓய், பேப்பரை சரியா பாரு. அப்படிங்களா? அப்ப நான் பார்த்த தவறுதலா இருக்கும். குழந்தைக்கு சரியா 20 வயசு தானுங்க. எங்க மச்சத்தை காணும்? இருக்குங்க, காட்டுமா? வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஓய், மரியாதையா போயிடு, போலீஸ் கிட்ட சொல்லிவிடுவேன். போயிடு. போயிட்டேன். நெக்ஸ்ட். சரியா 20 வயசு தானே? ஆமா. எங்க மச்சம்? விரல்ல இருக்கணும். சின்ன வயசுல விரல்ல தாங்க இருந்தது, அப்புறம் பாகத்துல நடந்துட்டு. மச்சப்பட தவற ஆரம்பிச்சு விட்டதா? சரி, இருக்க தவறக்க தவறே. பாண்டியா, நம்ம மகாலட்சுமி போட்டோவும் வாத்தியாரம்மா முகமும் ஒரே சாயலா இருக்குல்ல? இல்ல பாண்டியா, உன் தலையில இருக்கிறது அத்தனையும் களிமண்ணு. ஆமாங்க. நீ ஒத்துக்காத, நல்லா பார். கண்ணு, மூக்கு, வாயி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க ஆமாங்க. இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரியே இது விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். நாளையில இருந்து இந்த பொண்ணை உங்க கிளாஸ்ல சேர்த்துங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நம்ம பெண்ணு சீதாலட்சுமி. சார், இன்னைக்கு எங்க அக்கா பிறந்த நாள், அதனால எங்க அம்மா அக்காவை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஆமா. சரி, அழைச்சிட்டு போங்க. இன்னைக்கு தான் எங்க மகாலட்சுமிக்கு 20வது வருஷம் பிறந்த தினம் அம்மா. காணாம போய் 16 வருஷம் ஆகுது. எங்கே வளர்றாளோ, என்ன கஷ்டப்படுறாளோ.
இதனை உடுத்திக்கோமா, அப்போது சந்தோஷப்படுறேன். அவரு என்னமோ கேட்டாரு, நானும் என்னென்னமோ சொல்லி ஜேப்புல இருக்கிறதெல்லாம் கறந்துக்கிட்டு அனுப்பிட்டேன். நல்ல வேலை செய்யறேன். இனிமே பண வரியில் அப்படியெல்லாம் செய்யாது. பணவரி இல்லாதவங்க யாருங்க? உங்களுக்கு இல்லையே? சொல்லுங்க, காரம் எவ்வளவு போடணும்னு. 2 தோலா. எடை போட ஒண்ணும் இல்லையே. ஒரு 2 ரூபாய் தள்ளுங்க. ரூபாயா? ஆமாங்க, எடை போட வேணா. சார் போடுங்க, மிளகாத்தூளை போடுங்க. போடுங்க. கரெக்ட். உப்பு உப்பு 4 தோலா. இன்னும் ஒரு 2 ரூபாய் தள்ளுங்க. பெரிய ஆளா பாணி, அதாலே 2 தடவை நிறு. சரி, இன்னும் கொஞ்சம் போடு. எடை ரொம்ப கரெக்டா இருக்கு. ரைட். இன்னும் கொஞ்சம் போடு. இன்னைக்கு நம்ம சமையல சாப்பிட்டா அம்மா இங்க இருந்து போகவே கூடாது. ரொம்ப கரெக்ட். உன் கைவரிசையெல்லாம் அந்த அம்மா கிட்ட காட்டாது. அங்க வந்து டபுள் இருக்கு, சீக்கிரம் தாளிச்சு. பாத்தீங்களா வேஷம் எப்படி இருக்கு? ஏன் பிரமாதமா தான் இருக்கு. பிறந்த தினம் அவங்க பொண்ணுக்கு இல்ல, உங்களுக்கு தான். சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. மகாலட்சுமி இல்ல, மாரியம்மன் மாதிரி இருக்கிற. என்னங்க இது? மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் என்ன ஆச்சாரமோ கிராச்சாரம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க மரத்தின் மகிமையே அதுதான். ஆச்சாரத்துலதான் ஆரோக்கிய விதிகள் எல்லாம் அடங்கி இருக்கு. மஞ்சள் எடுத்துக்குங்க, கிருமிகளை கொல்லும், அழகா அபிவிருத்தி செய்யும். உங்க பவுடரை விட எவ்வளவோ மேலானது. இந்த பொட்டு இருக்குதே, அது திருஷ்டி படாம தடுக்கும். அதுலயும் உங்களை போன்ற அழகிங்களுக்கு பொட்டு அவசியம் இருக்கணும். போதும், நீங்களும் சாட்சிக்கவை போல ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க. பாத்தியாரே, சாப்பாடு தயார். எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்க கூடாது. அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, தேகாத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரம் கொடுத்துத்தானே ஆகணும். சரிதான், நீயும் வேதாந்தத்துல இறங்கிட்டியா? பின்ன என்னன்னு நினைச்சுக்கீங்களே, வேதாந்தத்திலேயே பிறந்தோம், வேதாந்தத்திலேயே வளர்ந்தோம், வேதாந்தத்திலேயே இறப்போம். போதும் போதும், வேதாந்தத்திலேயே ஏன் சாகணும்? முதல்ல பரமாரு. இன்னைக்கு சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்குது. நலபாகம் சாப்பிட்டு பாருங்க, இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டீங்க. ஒரே காரம். அது போகட்டும், இத பாருங்க. பாத்துட்டு போறோம், அங்கே போடு. அப்பா, ஒரே உப்பு. ஏய், என்னது? எனக்கு என்ன தெரியும், நீங்க சொன்ன அளவு தானே போட்டேன். ஆமா, புஸ்தகத்தை சரியா பாத்தீங்களா? பாக்குறது என்ன, அதான் படிச்சு சொன்னேனே. அப்ப இடையில தான் அடிபட்டு இருக்கும். காசுக்கு கருமி தரம் பண்ண. அப்ப நீங்க எடை போட்டா சமையல் செய்தீங்க. நாசமா போச்சு. ஆமா, வீட்டுல இன்னும் ஏதாவது காய்கறி இருக்குதா, இல்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா? நிறைய இருக்குங்க. சரிவா, நான் சமையல் செய்யறேன். என்னப்பா, இங்கிலீஷ் கூட படிப்பியா? படத்தை பார்த்து பாடம் படிக்கிறேங்க. ஓஹோ, லேட்டஸ்ட் படிப்பா? ஆமா ஆமா, உனக்கு என்னமோ ஒரு பேர் இருக்குனமே, அண்ட புழுக நாட்டம். ஆமாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குங்க, ஹரிச்சந்திர பிள்ளையார். மனுஷன் மலை போல இருக்கேன், பேர் இருக்கு அடிக்கும். அது சரி, உங்க வாத்தியார் அம்மாளுக்கு பட்டணமே சொந்த ஊரோ? வச்சுக்கோங்களேன். அவங்க தாய் தகப்பனாருக்கு இவங்க சொந்த குழந்தையா, ஸ்ரீகார குழந்தையா? ஸ்ரீகார குழந்தைய தான் நினைச்சுக்கோங்களேன். என்னப்பா வேண்டா வெறுப்பா பதில் சொல்ற? இன்னொரு விஷயம் இல்ல, அந்த உங்க அம்மாளுக்கு வலது கால்ல மச்சம் வச்சம் ஏதாவது? கொப்பரை தேங்காய் பிரிச்சு. என்னப்பா அது ஆன காலா? கால்ல எங்கேயாவது கொப்பரை தேங்காய் பெருசு இருக்குமா? கொப்பரை தேங்காய் அளவு இல்லைன்னாலும் கொட்டை பாக்கச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, உங்க அம்மாளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? என்னங்க சார்? சாரி, நான் உங்க வாத்தியார் அம்மாளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். இன்னொருத்தர் ரகசியம் உங்களுக்கு இருக்குன்னு கேக்குறேன். இதுல ரகசியம் கூட இருக்குதா? நிறைய இருக்கு. சும்மா சொல்லிவிட்டு எஜமான துரோகம் சொல்றீங்களா? நீ ஒண்ணு சும்மா சொல்ல வேணாப்பா. இதுல 5 ரூபா இருக்கு. சொல்றேன், எழுதி.
ஐயாவும் அம்மாவும் ஒரே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ம். ஐயாவை அம்மா பார்ப்பதும் அம்மாவை ஐயா பார்ப்பதும் இவங்க 2 பேரையும் அவங்க வாத்தியார் பார்ப்பதும் வாத்தியார பையங்க பார்ப்பதும். இருயா, முதல்ல யார் யாரை பார்த்தது அதை சொல்லையா. அது தெரியாமத்தானே 2 பேரும் கீரியும் பாம்பு போல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீதான் முதல்ல பார்த்தேன்னு ஐயாவும், நீங்க தான் முதல்ல பார்த்தீங்கன்னு அம்மாவும், நீங்க தான். ஐயா சுமாரியா, கல்யாணம் எப்பாச்சு அதை முன்ன சொல்லு. அடே அப்பா, அதை சொல்றதுன்னா பெரிய பாரதம். அதுக்கு இது போதுமா? இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. இப்போ அது சொல்லப்பா. அப்புறம் என்ன, ம். ஐயாவை காணலன்னா அம்மா ஐயா வீட்டுக்கு வந்துடுவாங்க, அம்மாவை காணலன்னா ஐயா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போவாங்க. பீச்ல இருந்து சினிமா, சினிமாவில இருந்து வீடு, வீட்டுல இருந்து காலேஜ், காலேஜ்ல இருந்து பார்க், பார்க்ல இருந்து பீச், நிறுத்தியா. கல்யாணம் எப்படி ஆச்சுது அந்த விஷயத்தை சொல்லு. 3 வருஷம் நடந்த பாரதத்தை 3 வார்த்தையில முடிக்கணும்னா முடியுங்களா? கொஞ்சம் வெள்ளையப்பன தள்ளுங்க. நீ எங்க அதை மறந்துட்டியோன்னு பார்த்தேன். இப்ப ஒண்ணும் பணம் இல்ல, உனக்கு நாளைக்கு தார் சொல்லு. அப்ப நானும் நாளைக்கு சொல்றேன். யோ எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன், என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? சும்மா சொல்லையா, நான் என்ன ஓடியா போயிடுவேன்? நான் மாத்திரம் ஒழியா போறேன், நாளைக்கு தான் சொல்றேனே. புறப்படுங்க, பள்ளிக்கூட மணி அடிச்சாச்சு. நமஸ்காரங்க. நமஸ்காரம். எந்த மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வரணும். இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. வேலை என்ன நாளைக்கு பாத்துக்கலாம். நம்ம சீதா உங்களுக்கு டான்ஸ் பண்ணி காட்டணும்னு ஒரே ஆவலா இருக்கா. நீங்க வரலன்னா அவ இன்னைக்கு சாப்பிடவே மாட்டான். ஆமா, சரிங்க, வர்றோம். ரொம்ப சந்தோஷம். காமாட்சி, நானும் எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கேன். இருந்தாலும் இவ்வளவு பொருத்தமான தம்பதிகளை நான் எங்கேயும் பார்த்தது. இந்த சின்ன சாப்பாடு விஷயத்துல கூட 2 பேரும் ஒரு தடவைக்கு 2 தடவை கலந்து பேசிக்காம ஒப்புக்கொள்ள வேலை பார்த்து. நீங்க என்னமோ எங்க பேர்ல உள்ள ஒரு அபிமானத்தினால அப்படி சொல்றீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது போல அவ்வளவு பொருத்தமான தம்பதிகள் நாங்க இல்லைங்க. ஏமா சாப்பிடல? விரல்ல முள்ளு குத்துருச்சுங்க. 2 ஸ்பூன் இருந்தா கொண்டு சொல்லுங்க. முள்ளா? எப்படி? அவளுக்கு ரோஜா பூனா ரொம்ப இஷ்டம். காலையில பூ பறிக்கிற போது கையில முள்ளு குத்துருச்சு. இந்த மாப்பிள்ள, நீ நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துற. இந்த மாதிரி செய்ய சும்மா இருக்க மாட்டேன். என்ன வீட்டுல வேலைக்காரன் இல்லையா, இல்ல நீ இல்லையா? நம்ம பொண்ணு ரொம்ப பெரிய வீட்டுல பிறந்தவளா? அப்படி பார்த்தா இவர் மட்டும் எதுல குறைஞ்ச வரான்? பட்டணத்திலே பாதி வருது இல்ல. ஹைகோர்ட், பீச், பீப்புள்ஸ் பார்க், கீழ்பாக்கு எல்லாம். அதெல்லாம் பழைய சங்கதிங்க. எங்க பெரியவங்க எப்பவோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தானம் செய்துட்டாங்க. அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? இந்த துப்பறிய சிங்கத்துக்கு ஒருத்தர் சொல்லியா கொடுக்கணும்? எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். இன்னும் 4-5 நாள் போனா உங்க குலம் கோத்திரம் எல்லாம் நான் சொல்லிடுவேன். மாப்பிளே, எதையும் மிச்சம் வச்சிடாதீங்க, அப்புறம் நம்ம பொண்ணு சாப்பிட வேண்டியதா இருக்கும். எங்கீங்க, எனக்கே போதாது போல் இருக்கே. நான் இங்க மிச்சம் வைக்க போறேன். அப்படியா? இந்த போடு போடு போடு. போதுங்க, சும்மா போடு. போதுங்க. வேண்டாங்க, சும்மா சொன்னா போடுங்க. எப்படி சாப்பிடு? போடு போடு. அப்படி ஆமா, சபாஷ் மாமா. வர்றேங்க, வணக்கம். என்னங்க நீங்க டான்ஸ் பார்க்கல? அதுக்கு நமக்கு சரிப்படாது. குட் நைட். குட் நைட். உட்காருங்க. வெத்தலை மடிச்சு கொடுமா மாப்பிளைக்கு. அதான் விரல் ரொம்ப நல்லா இருக்கு. யார் சொல்லி கொடுத்தாங்க? இங்கேயே நட்டோனார் வச்சு சொல்லி கொடுத்தோம். அக்கா, உங்களுக்கு எப்படி இருக்குது? நாட்டியம் நல்லா தான் இருக்குது, ஆனா பாட்டு தான் நல்லா இல்ல. அப்போ நல்ல பாட்டை நீங்க கத்து கொடுங்க. குழந்தை எந்த பாட்டுக்கும் அவரையும் பிடிப்பா. அப்போ நாளையில இருந்து அனுப்புங்க, சொல்லி தரேன். சார், அக்கா எங்க? உள்ள இருக்கிறாங்க, வந்துருவாங்க. உட்காரு. காஃபி சாப்பிடுங்க. வேண்டாம், இப்பதான் பழைய சாப்பிட்டு வந்தேன். சார், இந்த மாலை எப்படி இருக்குது? பம்பாயில இருந்து வரவழைச்சது. நல்லா இருக்குதே. சார், இந்த ஜிம்கி எப்படி இருக்குது? இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தாவணி? தாவணியா? அதோ உங்க அக்காவுக்கு.
நீங்க சொல்லுங்க அக்கா, எப்படி இருக்குது? நல்லாதான் இருக்குது. எழுந்துருங்க இருந்து. எதுக்கு எழுந்திருக்கணும்? இந்த சோஃபா எங்களுது இல்லையா? உங்களுதாம்மா. இந்த சோஃபா உங்களுதுதான், இந்த பங்களா உங்களுதுதான், நாங்களும் உங்க மனுஷங்க தான். அப்ப நான் எழுந்திருக்க மாட்டேன். சரி சரி, வந்து பாட்டு சொல்லிக்க. எழுந்துரு. பாருங்க சார், எங்க அம்மா கூட என்ன அடிக்கிறது இல்ல, அக்கா அடிக்கிறாங்க. அம்மா அடிக்கிறது இல்லைன்னாலும் வாத்தியாரம்மா அடிக்கலாம். போய் பாட்டு சொல்லிக்கோ. தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. நிலை மாறிடும் ஆடவருடன் நெருங்காமலே பழகவே, நிலை மாறிடும் ஆடவருடன் நெருங்காமலே பழகவே. நீ தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. தனக்கு உதவி வேண்டினாலும் தானாகவே போகாதே. தனக்கு உதவி வேண்டினாலும் தானாகவே போகாதே. இனிக்க பேசி அவதூறாய் ஏளனமே செய்வார் என்று, இனிக்க பேசி அவதூறாய் ஏளனமே செய்வார் என்று தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லக்கூடாது. பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லக்கூடாது. பல பொருள் படையில்லாததை பறைசாற்றவே துணிவார் என்று, பல பொருள் படையில்லாததை பறைசாற்றவே துணிவார் என்று தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. ரொம்ப நல்லா இருக்கு. தங்கைக்கு அழகான பொன்மொழிகளா போதிக்கிறீங்களே. அப்ப உங்களுக்கும் பிடிச்சிருக்குதா? பிடிக்காமல் என்ன, பொன்மொழிகளை எல்லாரும் போற்றித்தானே ஆகணும். உங்க தங்கைக்கு நானும் சில பொன்மொழிகளை போதிக்கலாமா? ஆஹா, பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும், பெண்ணே பழக தெரிய வேணும். பழங்காலத்தின் நிலை மறந்து பழங்காலத்தின் நிலை மறந்து வருங்காலத்தை நீ உணர்ந்து பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும், பெண்ணே பழக தெரிய வேணும். பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. பேதமில்லா இதயத்தோடு வேதமில்லா இதயத்தோடு பெருமையோடு பொறுமையாக பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும், பெண்ணே பழக தெரிய வேணும்.
கடுகடுவென முகமாறுதல் கர்நாடக வழக்கமன்றோ. ஆ ஆ கடுகடுவென முகமாறுதல் கர்நாடக வழக்கமன்றோ. கன்னியர்கள் ஆடவரை புன்னகையால் வென்றிடவே பழகத் தெரிய வேணும். உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே, பழகத் தெரிய வேணும். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்ல. அக்கா அப்படிதான் சார் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்சிருந்தா நாளையில இருந்து அவரிடமே கத்துக்க. ஓ அப்படியே? சார், உங்களையும் அக்காவையும் அம்மா சாப்பிட வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, வர முடியாது. இன்னைக்கு சனிக்கிழமையே பள்ளிக்கூடம் ஏது? அப்ப இன்னைக்கு எங்களுக்கு பசி இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். வந்தா வாங்க, வராம போன போங்க. இதோ நான் போறேன். என்ன குறைஞ்சிடுமோ உங்களுக்கு என்ன தெரியும்? நேற்று ராத்திரி தான் பாத்துங்களே அவங்க உரையறதும் உறவு கொண்டாடுறதும். சேச்சே, அதை நினைத்தாலே ஒரே வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எதுக்குங்க? யாரோ வேணும்னு சொல்லி கொடுத்து சேராப்புல இருக்கு. அப்போ உங்க அபிப்பிராயம் இதெல்லாம் நானே சொல்லி கொடுத்துருப்பேன்? ஆமா, நீங்க தானே வந்த உடனே சொந்தம் கொண்டாடுனது. இல்லன்னா அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்க? அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? நீங்க என்ன ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. எனக்கு அப்படி தப்பான அபிப்பிராயம் எதுவும் கிடையாது. நாம முதல்ல பேசின பிரகாரம் நீங்க எப்படியாவது 2 மாசம் இருந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. அப்புறம் ஏன் பாடு எப்படியாவது ஆட்டம். உங்க இஷ்டம், எப்படியாவது போங்க. நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன மாப்பிள்ள தனியா வந்துட்ட? குழந்தைங்க? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. நல்ல மனுஷன்யா. உடம்பு சரியில்லை, எப்படியா விட்டுட்டு வந்த? இல்ல, நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரி சரி, நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் வைத்தியர் வரேன். எதுக்குங்க? அப்படி ஒண்ணு ஜாஸ்தி இல்லைங்க. போய் அண்ணா. காமாட்சி காமாட்சி, இது பாருங்க, மன்னிக்கணும், ஒரு சின்ன தவறுதல் நடந்துச்சு. நீங்க செய்யறதெல்லாம் தவறுதானே? சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நீங்க வரமாட்டேன்னு சொன்னதும் நான் போனேன்னா உடனே அவர் நீங்க ஏன் வரலன்னு கேட்டார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்க சொன்னேன். உடனே அவர் சல்லுன்னு விழுந்தார். உடம்பு சரியில்லைன்னா எப்படி விட்டுட்டு வரலாம்? போ, நான் வைத்தியரோட வர்றேன் அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார். இப்ப எப்படியாவது நீங்க என் மானத்தை காப்பாத்தி ஆகணும். உங்க மானத்துக்காக நான் நோயாளியை நடிக்கணுமா? மானத்துக்காக வேண்டாம், என் உத்தியோகத்துக்காகவாவது கொஞ்சம் வேஷம் போடுங்களேன். இப்ப நான் என்ன வியாதின்னு சொல்லி தொலைக்கிறது? உங்க இஷ்டம். என்ன வியாதின்னு நான் சொல்லல. ரொம்ப நல்லா இருக்குது. மாப்பிள்ள. ஓ, வைத்தியம் வந்துட்டாருமா? ஆமா. ஏம்மா, உடம்புக்கு என்ன? சொல்லம்மா. சொல்லம்மா. சொல்லாம இருந்தா எப்படிமா? நீ சொல்லலன்னா இந்த வியாதியை கண்டுபிடிக்க என்னால முடியாதா? ஊமைங்களுக்கே வைத்தியம் செய்து இருக்கிறேன். இது வாத ரோகம். இந்த வியாதியஸ்தர்கள்லாம் இப்படிதான் மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க. பயப்பட வேண்டாம், இதுக்கு வாத சங்காரி மாத்திரை கொடுத்துறேன், சாப்பிட சொல்லுங்க. வெடியத்துக்குள்ள எனக்கு வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, வெளியில போ. ஓஹோ, இதுல கொஞ்சம் பித்தமும் கலந்துருக்கு. வாதம் 3/4, பித்தம் 1/4. வாத சங்காரி 3/4 மாத்திரையும் பித்த நிவாரணி 1/4 மாத்திரையும் சேர்த்து தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டா. தேன்ல எதுக்கு? விஷத்துல கலந்து நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு உங்க மருந்தே வேண்டியதில்லை. தப்பு தப்பு. பித்தம் 3/4, வாதம் 1/4. ஆக பைத்தியத்துக்கு சர்வ பித்த சங்காரியே கொடுத்துடுறேன். என்னது பைத்தியமா? யாருக்கு? உனக்கா எனக்கா? மை காட். ஓஹோ, இப்பதான் விஷயம் வெளியாச்சு. இது வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. பேயா? எனக்கு இல்ல, உனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஓட்டி காட்டுறேன். பேயும் இல்ல பிசாசும் இல்ல, 3 நிமிஷத்துல 3 யாரையும் சொல்லிட்டேன். அப்ப நான் பொய்யா சொன்னேன். லட்சத்து கூட அதுக்கு நான் செய்ய முடியும். நீ போய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு தாலி சீசா கொண்டு வா. மன்னிச்சிருங்க, நடந்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டா அவங்க போயிடுவாங்க. இதுவரையிலும் காது முடிக்க சொன்னீங்க, இப்ப கண்ணை முடிக்க சொல்றீங்க. இப்படியே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போனா என்ன சகிக்க முடியாது. ஓம் சத் சத், ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜீம் தத்தீம் தகதீம், ஐயனாரப்பனே அடக், முனியப்பனே முடக். ஓம் சுந்தரி ஆனந்த பைரவி நீலினி சுத்தமயோங்காரினி, சுகமான மலையரசின் மகளினி தாயினி, சூரனை வென்றவனும் நீயே. ஓம் ஸ்வா. அதோ கேட்டீங்களா? முதல்ல அவங்கள வெளியே அனுப்புங்க, இல்லன்னா குட்டையெல்லாம் வெளியாக்கிடுவேன். ஆமா. சரி மோகினி, இதுக்கு மோகினி ஏறி போது நிறுத்தியா. இத பாருங்க, இது ஹிந்து பேய் இல்ல,
கிறிஸ்தவ பெண் காலேஜில் படிக்கும்போது பிடிச்சது. இதுக்கு முன்னாடி நம்ம மந்திரம் ஒண்ணும் பலிக்காது. இந்த பள்ளிக்காதுன்னா சும்மா இருக்கிறதாப்பா, ஏதாவது ஒரு முயற்சி செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஓட்டி காட்டுறேன். ஓம் ரீம் கிரீம் ஐம் பம் பவானி சண்டீம் தி சாமுண்டி வருக 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 வருக. சேரி மோகினி சிலுக்கு மோகினி ஏரி மோகினி எல்லை மோகினி மேரி மோகினி மினுக்கு மோகினி வருக வருக. என்ன இந்த வேற என்ன இன்னும் அனுப்பி தொலைக்கல? அனுப்பிச்சுறேன் போய்யா. இந்த ஏம்மா அப்படி சொல்ற? இல்ல நாங்க என்ன அந்நியர்களை வெளியே அனுப்புறதுக்கு? ஆமா, நீங்க எல்லாரும் அந்நியர்கள் தான். உண்மையை சொல்ல சொன்னா எனக்கு இங்க யாருமே இல்ல. அப்படிதான் வழிக்கு எங்க சொல்லு, உள்ளத சொல்லு. இடியே அது இல்ல, உள்ளத சொல்லு 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 சொல்லு. சொல்லாத பேசாம போ. சொல்லம்மா, யாரு நீ? உனக்கு என்னம்மா குறை? உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறோம். எங்க பெண்ணை விட்டுட்டு போ. நான் உங்க பெண்ணே இல்ல. இந்த அப்ப நீ யாரு? இதெல்லாம் எதுக்குங்க, விட்டுருங்க. நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். என் பேர் மிஸ் மேரி, கிறிஸ்தவ மதம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமாமா, ரொம்ப நல்லது. ஆகலன்னா இப்ப செய்துக்கா. நான் செய்துக்க மாட்டேன். சரி, நீ செய்திக்கலன்னா எங்க மாப்பிளைக்கு பெண்ணே கிடைக்காதா? இந்த வேணும்னா எங்க பெண்ணே கொடுத்து கல்யாணம் செய்துவோம், அவ்வளவுதான். ஒண்ணுன்னா ரெண்டா சேர்த்து கொடுத்துடுங்க. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. நான் பள்ளிக்கூடத்துல வேலை செய்யத்தான் வந்தேன். 10 மணிக்கு போவேன், 5 மணிக்கு வருவேன், அவ்வளவுதான். இனிமே உங்க வீடு வேண்டாம், விருந்து வேண்டாம். சரியம்மா. இல்ல பாருங்க, இனிமே அம்மாக்கு மேல கூப்பிடாதீங்க. இன்னையில இருந்து மிஸ் மேரி இல்ல மிஸ் அம்மான்னு கூப்பிடுங்க, அவ்வளவுதான். இதோட விட்டு தொலைஞ்சு. இனிமே பயம் இல்லை. நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும். நீங்க போங்க, நான் சொல்லி அனுப்புறேன். அதான்.
மார்னிங். குட் மார்னிங். நீங்க ராத்திரி எல்லாம் தூங்காமலேயே இருந்தீங்களா? நீங்களாவது நல்லா தூங்கினீங்களா? ஒரு அதிசயமான கனவு கூட கண்டேன். என்ன சொல்லுங்க? எதுக்குங்க அதெல்லாம்? சும்மா சொல்லுங்க. என்ன டேவிட் வந்தானா கனவுல? உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல என்ன தெரிய வேண்டி இருக்குது? வந்தா அவன் வரணும், இல்லாட்டா நான் வரணும். ஆமா, அவன் பாக்கி தீர வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. அது வரையிலும் கூட நீங்க உத்தியோகத்துல நிலைச்சிருக்க மாட்டீங்க போல இருக்குதே. அன்னைக்கு அந்த கிழங்க உங்க பேச்ச நம்பி இருந்தா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? ஆமா, தவறுதல் நடந்துட்டது. நான் இன்னும் ஆத்திரத்துல பேய் போல கத்துட்டேன். அவ்வளவையும் கேட்டுட்டு அவங்க அமைதியா போயிட்டாங்களே, ஆச்சரியமாலாம் இருக்கு. ஆமா, நீங்க பேய் பிடிச்சா போல பேசினீங்க, அவங்களும் உங்களுக்கு நிஜமாவே பேய் பிடிச்சிருக்குதுன்னு போயிட்டாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த 2 மாசத்தை எப்படியாவது தள்ளிட்டீங்கன்னா அந்த டேவிட் பாக்கியை தீர்த்திடலாம். அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருக்கலாம், கஷ்டம்னா போயிடலாம். உட்காருங்க. பாருங்க, உண்மையை சொல்ல சொன்னா அவங்க இப்படி எல்லாம் உறவு கொண்டாடாம இருந்தா எனக்கு இங்க இருந்து போகணும்னு இல்ல. ரொம்ப சரி, இங்கேயே இருந்துருங்க. இந்த பிரம்மச்சாரி விடுதியில உங்களுக்கு பயமே இல்லை. அப்போ நீங்க எப்பவுமே பிரம்மச்சாரியா தான் இருக்க போறீங்களா? என்னமோ. ஆனாலும் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். நாம 2 பேரும் உண்மையிலேயே கணவன் மனைவி இல்லையே. அவங்க சும்மா அந்த மாதிரி உறவு முறை கொண்டாடினாலும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன்னா நீங்க பெண்ணா பிறந்திருந்தா தெரியும். எழுந்துருங்க, ரொம்ப சிரமப்பட்டு இருக்குங்க. முகத்தலைப்புக்குங்க, காஃபி சாப்பிடலாம்.